காலபுருஷனுக்கு கடைசி ராசி மீன ராசி. மீன ராசி பாத்தீங்கன்னா நீர் ராசியினுடைய கடைசி ராசி, மூன்றாவது ராசி. இந்த நீர் ராசி அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு போராடக்கூடிய ஒரு அமைப்பு உடையவர்கள் இந்த மீன ராசி என்பவர்கள். எந்த ஒரு சிக்கல் வந்தாலும் அத மீண்டு வெளியில வரக்கூடியவர்கள் இந்த மீன ராசி என்பவர்கள். நிறைய புறமுதுகுல இவர்களை குத்திருப்பாங்க. அதாவது கணவனோ மனைவியோ பெற்றோர்களோ உடன் பிறந்தவர்களோ இந்த மாதிரியான இவர்கள் கூட ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளே பாத்தீங்கன்னா இவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் விளைச்சிருப்பாங்க. யாரை நம்பி நீங்க தொழில் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு அவங்களோட தொழில் பண்ணீங்களோ அவங்க உங்களுக்கு தெரியாமலே ஒரு தொழில் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இதே தொழில அவங்க தனியா ரன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. கடைசி பாத்தீங்க உங்களுக்குதான் அந்த விஷயம் தெரிய வரும். அதனால மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பாங்க. இந்த மாதிரியாக அந்த பிரச்சனைகள் இவர்களோட பயணித்தாலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெளியில வரக்கூடியவர்கள் நம்ம மீன ராசி என்பர்கள். எப்படி அந்த கடல்ல ஒண்ணும் தெரியாத இடத்துல குதிச்சாச்சு அப்படின்னா தத்தளிச்சு வெளியில நீந்தி வெளியில வரணும் இல்லையா? அப்பனாதானே அந்த இடத்துல இருந்து நம்ம தப்பிக்க முடியும். அந்த மாதிரியாக அந்த இடத்துல தத்தளிச்சாலும் அதுல இருந்து நீந்தி வெளியில வரக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பர்கள். நீர் ராசி அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சும்மா உட்கார மாட்டாங்க. இவர்கள் ஒரு 5 நிமிஷம் இவர்களை ஒரு முழுமையா ஒரு இடத்துல உட்கார சொல்லி வேலையை செஞ்சுட்டோம் அப்படின்னா இவர்களால முடியவே முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக விஷயங்களாக இருக்கணும். அதனால தனக்கு நன்மைகள் இருக்கோ இல்லையோ மற்றவர்கள் தன்னை சார்ந்தவர்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு செய்யக்கூடியவர்கள் மீனராசி என்பர்கள். எவ்வளவு ஒரு பெரிய அளவுக்கு பொது நலம் பாருங்க. சுயநலம் இல்லாமல் வாழ்பவர்கள் இந்த மீனராசி மட்டும்தான். வேற எந்த ராசி என்பவர்களும் கிடையாது. அந்த சுயநலம் இல்லாமல் வாழ்வதற்கே இவர்களுக்கு இவ்வளோ பெரிய அடினா அப்போ சுயநலத்தோட வாழ்பவர்களுக்கு எல்லாம் எவ்வளோ அடி விழும் அப்படின்றத நீங்க கற்பனை செய்து பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு இந்த மீனராசி என்பவர்களுக்கு யாருமே இவர்களை வாழ விட மாட்டாங்க. எல்லா இடத்துலயும் பிரச்சனைகள், எல்லா இடத்துலயும் மரண வேதனைகள், மரண அடிகள் அப்படின்றது இந்த மீனராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருந்திருக்கும். இந்த பராப வருடத்துல இந்த மீனராசி என்பவர்களுக்கு உங்களுடைய 4ஆம் இடத்துல இருந்த இந்த ராசி அதிபதி 5ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்ய போறோம். ஒரு முழுமையான ஒரு தெய்வ அனுகூலம் அப்படின்றது இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த பராப வருடத்துல கிடைக்க போகுது. அந்த தெய்வ அனுகூலம் இருந்தாதானே உங்களால வெளியில தப்பிச்சு வெளியில வர முடியும். அந்த தெய்வ அனுகூலத்தை, அந்த தெய்வ பிரார்த்தனையை இந்த மீனராசி என்பவர்கள் முழுமையாக பெறக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த தமிழ் வருடம் அமைய போகுது. நிறைய மீனராசி என்பவர்களினுடைய குழந்தைகள் எங்க தன்னுடைய வாழ்க்கையில தடமாறி போயிருவாங்களோ அப்படின்னு நினைச்ச அன்பர்கள் கூட இப்போ உங்களுடைய குழந்தைகள் நல்ல நிலைமைக்கு வருவதை பார்த்து நீங்களே ஆனந்தமாக ஒரு மகிழ்ச்சியாக உங்களுடைய வாழ்க்கையை பயணிக்கக்கூடிய ஒரு தருணம். என்னுடைய குழந்தை சமாளிச்சிருவா, என்னுடைய குழந்தை எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு, நான் இன்னுமே அவங்கள பத்தி கவலைப்படணும்ன்ற ஒரு அமைப்பு இல்லை, நான் என்னுடைய பிரச்சனையை பார்த்துக்கிறேன், அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிட்டா போறோம் அப்படின்ற மாதிரியாக ஒரு தெம்பையும் ஒரு தைரியத்தையும் ஒரு மன உறுதியையும் அந்த குழந்தைகள் மூலமாக பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு பெற போறார். இவர்கள் ஒரு பிரச்சனையில இருக்கிறாங்க அப்படின்ற போது அந்த குழந்தைகள் உனக்காக நான் இருக்கேன்பா, உனக்காக நான் இருக்கம்மா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லும் போது அந்த கண்களில் இருந்து வரக்கூடிய அந்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் அந்த குழந்தைகள் பதில் சொல்லக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த பராபவ வருடம் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு முழுமையாக நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இது எல்லாமே இந்த மீனராசி என்பவர்களுக்கு அவர்களினுடைய வளர்ச்சியை நோக்கிதான் இந்த பராபவ வருடம் இருக்க போது. அந்த வளர்ச்சியினால உங்களை யார் யாரெல்லாம் ஏமாற்றினார்களோ அவர்கள் மீது நீங்க அவர்கள் முன் நீங்க தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு தருணம். அந்த தலை நிமிர்ந்து நிற்கும் போது இது நாள் வரைக்கும் ஏற்பட்ட சலனங்கள், இது நாள் வரைக்கும் ஏற்பட்ட சஞ்சலங்கள் எல்லாமே முழுமையாக நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம். அதுதான் அந்த ராசி அதிபதி 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து அந்த தெய்வ அனுகூலத்தை இந்த மாதிரியாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது.
இந்த ராசி என்பர்கள் ஏற்றுமதி தொழில்ல இந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரமாக திகழ்வதற்குண்டான ஒரு நேரம். ஒரு ஸ்டாரா, ஒரு யுனிக்கா, ஒரு ஒரு ப்ராடக்ட நீங்க தயாரிப்பதற்குண்டான ஒரு நேரம். ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸ்லாம் நிறைய உருவாக்குவதற்குண்டான ஒரு நேரம். இப்படி இந்த மீனராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல செய்யணும்னு ஆசைப்பட்டு நினைச்ச சில விஷயங்களை எல்லாத்தையுமே தீர்மானிச்சு செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் திருமண அமைப்புகள் கூடி வருவதற்குண்டான ஒரு நேரம். தடைபட்ட திருமணங்கள் மீண்டும் வருவதற்குண்டான ஒரு நேரம். அடுத்து 2ஆம் திருமணம் சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகள் கூடி வருவதற்குண்டான ஒரு நேரம். வேலையில இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் முழுமையாக தீரக்கூடிய ஒரு நேரம். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட உத்தியோகங்கள்ல நல்ல ஒரு பதவி உயர்வு, தற்காலிக பதவிகள் எல்லாமே நிரந்தர பதவிகளாக மாறுவதற்குண்டான ஒரு ஏற்றங்கள் எல்லாமே ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த பராபவ வருடம் இருக்க போகுது. இந்த மீன ராசி என்பர்கள் உங்களுடைய சுய ஜாதகப்படி உங்களுடைய தொழில் அமைப்புகள், வேலை வாய்ப்புகள், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தை சம்பந்தப்பட்ட சில கேள்விகள், இது எல்லாத்தையும் கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.